தால பலன்கள் ஜாஸ்தியா இல்லை யாகத்தால பலன்கள் ஜாஸ்தியா? யோகத்தால் பலன்கள் ஜாஸ்தி. யாகத்தால் ஒரு அடையாளம் தான். அவர் கொளுத்திட்டு அவருக்கு தான் பலன் ஜாஸ்திக்கு. யார் யாக நர்த்தனார அவருக்கு பலன் உண்டு. ஆனால் இந்த நர்த்தனவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. யோகத்தால் தான் பலன் உண்டு. ஆனால் நம்ம யாகங்கள் செய்யாமல் கல்யாணமும் பண்ண முடியாது. எந்த ஒரு விசேஷங்களுக்குமே அந்த அக்னி சாட்சியாக தான் பண்ணுறோம். விளக்கு கூட ஏற்றாமல் நம்ம செய்யறதில்ல தப்பா. அந்த அக்னிக்கு தானே ஐயா பலன்கள் ஜாஸ்தி. அக்னிக்கு முக்கியத்துவ உரிமை உண்டு. ஆனால் இந்த அக்னியை கொளுத்துறது யார்? நீ கொளுத்தல, யாரோ கொளுத்தின்னுக்கிறான். காரணம் அவன் எதுக்காக கொளுத்துறான்? காசுக்காக கொளுத்துறான். அதனால் அவனுக்கும் பலன் இல்லை, இவனுக்கும் பலன் இல்லை. உண்மைக்காக கொளுத்தல, அதை தொழிலுக்காக கொளுத்தின்னுக்கிறான் அவன். அது அவன் தொழில், அது மேலே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பழப்பு வேணும். அதனால் அக்னியை கொளுத்தணுனுக்கும் பயன் இல்லை, கொளுத்து சொன்னவனுக்கும் பயன் இல்லை. அந்த நேரத்துக்கு அது நடக்குது, ஒரு மன நிறைவு, அவ்வளோதான். அதனால் யாருக்குமே ஒரு பலனும் கிடையாதும்மா. அக்னின்றது உடம்புல கொளுத்தணும். அது கொளுத்தணுன்னாக்கா ரொம்ப மன தைரியம் வேணும். மற்ற விஷயம் வெளி விஷயங்கள் எல்லாம் விடணும். அப்போ தான் அதில் கொளுத்த முடியும். இல்லைன்னா வெளியே தான் கொளுத்தின்னுக்கணும். அடையாளம் அது, நிஜம் உடலுக்குள்ள. சொல்லுமா. யாகங்கள் மூலமா தான் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் அந்த ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆமாம், இது கதை, நிஜம் கிடையாது. எந்த தேவரும் அங்கே உட்காயின்னு இல்லை. தேவரானது எதுக்காக? அவன் கடவுளை அடையிறதுக்காக. கடவுளை அடைஞ்ச பிறகு அவன் எங்கே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான்? இதெல்லாம் சிந்திக்கணும். சும்மானா கதை எழுதி வச்சதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதான் உண்மை நினச்சிக்கூடாது. ஞானியாக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அவன் எதுக்காக தேவரான குடும்பத்தை விட்டு போட்டு கடவுளை அடையிறதுக்கு தானே. கடவுளை அறிஞ்சவன் உனக்கு எங்கே இந்த ஆசீர்வாதம் பண்ணுவான்? அங்கே இருந்தால் தானே பண்ணுவான். அவன் தான் இல்லையே, கடவுளோட கலந்துட்டானே, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவான்? இது தொழிலுமா, ஏமாத்துற விஷயம். இது நிஜம் கிடையாது. சொல்லுமா. அப்போ கல்யாணத்தில் நம்ம ஏன் யாகம் வளர்த்து கல்யாணம் பண்ணுறோம் சுவாமி? யாகம் வளர்த்துறது பொண்ணு புள்ள சத்தியம் பண்ணுறதுக்காக வளர்த்துறாங்க. இனி உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீ பிரியக்கூடாது, நீ தான் என் குடும்பம், இது வரைக்கும் உன் தாய் தாப்பன் குடும்பமாக இருந்திருப்ப நீ, இனிமேல் என் குடும்பத்தை சார்ந்தவ நீ, என் சாமி தான் நீ கும்பிடணும், நீ சாகிற வரைக்கும் நான் வருவேன், நான் சாகிற வரைக்கும் நீ வரணும் அப்படின்னா சத்தியம் பண்ணுறதுக்கு தான் அந்த நெருப்பை கொளுத்துறது. அப்போ பிரியும் போது மட்டும் ஏன் கோர்ட்டில் முடிச்சுக்கிறாங்க சுவாமி? ஆமாம், கோர்ட்டே ஒரு நெருப்பு மாதிரி தான் இப்போ. ஏன்னா காசு கோசம் எங்கே எதை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் கேஸு டிசால்ட் ஆகும். அதனால் பிரியும் போது சத்தியம் பண்ணும்போது இங்கே சத்தியம் பண்ணாங்க, உண்மையான சத்தியம் பண்ண தானே. போய் சத்தியம் பண்ணால் கோர்ட்டுக்கு போடுறாங்க. என்ன பண்ணுறது? காரணம் என்னென்னா விட்டு கொடுத்து வாழற மனோபாவம் இல்லை. ஈகோ. நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, எங்கள் அப்பா பணக்காரன், உங்கள் அப்பா பணக்காரன். இதனால் வர வாழ்க்கையினுடைய பிரிவுமா இது? வாழ்க்கைன்றது பணத்தில் இல்லை, மனசில் இருக்குது. அந்த மனம் ஒத்து போகாமல் அது வாழ்க்கை நல்லா இருக்காது. யார் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனம் ஒத்து வாழணும். அப்போ தான் நீ ஒத்து வாழ்ந்தால் தான் உன் வம்சங்கள் ஒத்து வாழும். நீ ஈகோ வச்சுக்கின்னு நீ புருஷனை அடிமையாகிறது, நீ பொண்டாட்டி அடிமையாக்கணுன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க அதையே தான் செய்யும். அதுங்களுக்கு வழிகாட்டியாக நீ இருப்ப. நல்லதை நீ செய்தீன்னா உன் பிள்ளைங்களும் நல்லது செய்யும். நீ தீமையை செய்யணும் அதானே செய்யும் அதுங்க. அதனால் வாழ்க்கை இன்றைக்கி பாதி பேர் டைவர்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், கல்யாணம் பண்ணுறது ஒரு தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏன்னா பெற்றாங்க வளர்த்தாங்க, நீ எப்படிலாம் வாழணும்னு அவங்க ஒரு கற்பனை பண்ணாங்க. ஆனால் அவங்க கற்பனையை நீ பாழாக்கிடக்கூடாது. எனக்கு பருவம் வந்துடுச்சு, நான் சொந்தமாக முடிவு எடுப்பேன். சொந்தமாகலாம் முடிவு எடுக்க உனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தெய்வம் தான் நீ வாழ்ந்த, நீ அவங்கள கடங்காரன் தான், நீ கடங்காட்சி தான் நீ. அதனால் அவங்க சொல்கிறத கேட்கணும். கேட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா நாளைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா பொண்ணு வீட்டுக்காரனும் வந்து கேட்பான், புள்ள வீட்டுக்காரனும் கேட்பான், உதவிகள் செய்வான். ஆனால் எனக்கு பருவம் வந்துடுச்சு, சுயமாக முடிவு எடுப்பேன், நீ எவனையாவது இழுத்துன்னு ஓடினா நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்று பிரிவு வந்ததுன்னா பொண்ணு வீட்டுக்காரனை சப்போர்ட் பண்ண மாட்டான், புள்ள வீட்டுக்காரனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அனாதியாகி நிற்பீங்க. வாழ்க்கை இது. 4 பேர் மனங்குளிர நடந்துக்கணும். அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். 2 பேரும் முடிவெடுக்கிற அவசரத்தில் உடலுக்காக முடிவெடுக்கிற வாழ்க்கையெல்லாம் சின்ன பண்ணமாக செதறி போயிடும். சொல்லுமா. இன்னைக்கு உறவுகள் தானே ஐயா பிரச்சனைகள் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உறவுகள் கிட்ட போகிற? நீயா இருந்துக்கோ. உறவுகள்கிட்ட உறவுகள் வருவாங்க, நீ உதவி செய்கிறன்னா வருவாங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் வருவாங்க. உறவுனுடைய வேலையாக தானே.
அவங்களையா நீ சேர்த்துக்கிற, நீ ஏன் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிற? அப்படி சேர்ந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு பொம்பளை வீட்டில் தனியாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. 4 பொம்பளை ஒன்று சேர்ந்தாலும் ஊரையே ஒன்றாக்கிடுவா. அப்படி இருக்கும்போது உறவுகள் கெடுக்காதா? உறவுகள் பகையாக்காதா? அதெல்லாம் ஆக்கும். அதனால் நீ ஏன் உறவு கட்டு போகிற? உறவு இல்லாத நீ வாழ் உன் உழைப்பில். அப்படி வாழ்ந்தால் உனக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக வாழலாம். நீ உன் வீட்டு சம்மந்தப்பட்டவங்கள 4 பேரை வர வைப்ப, சந்தோஷமாக சாப்பாடு கீப்பாடு அதை இதெல்லாம் செய்து போடுவேன். உன் புருஷன் வீட்டிலேருந்து 2 பேர் வந்துட்டாங்கன்னா குண்டானை தூக்கி டமால் டிமில்னு போடுவேன். அப்போ உன் புருஷனுக்கு பிரச்சனை வரும். இது மாதிரி உறவுகள் நடந்துன்னுக்குது இன்றைக்கி. யார் இருந்தாலும் நமக்கு உறவு தானேன்னு போனீங்கன்னா பிரச்சனையே இல்லை. என் உறவு தான் முக்கியம், உன் உறவு தான் முக்கியன்னும் போது அங்கே பிரச்சனைகள் வளரதான் செய்யும். பொது மனோபாவம் போனோமா, சுய மனோபாவம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பிரமாதமையா, ரொம்ப நன்றி. சொல்லுமா. இப்போ அந்த காலத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த கடவுள் சாட்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அக்னி சாட்சியாக நம்ம பண்ணுறோம். ஆனால் இன்னும் இந்த பிரிவுகள் வராமல் இருக்குது. அப்போ பிரிவுன்றது இந்த மாதிரி கோட்டுன்றது ஒரு முடிவு இல்லை. இல்லை, அன்னைக்கு பண்ணான்னா அது உண்மை சத்தியத்துக்கு பண்ணோம். அன்னைக்கு திருமணம் நடந்தது வாழ்க்கைக்காக நடந்தது. இன்றைக்கி வாழ்க்கைக்காக நடக்கலை, பகட்டுக்காக நடக்குது. பகட்டுக்காக நடக்கிற திருமணம்லாம் கோர்ட்டில் தான் போய் முடியும். வாழ்க்கைக்காக பண்ணுற திருமணம் தான் வாழ்ந்து முடிப்பாங்க. அதனால் அன்றைக்கி வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கைக்காக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வாழாதெல்லாம் பகட்டுக்காக வாழ்கிறாங்க. எந்த வீட்லையாவது இப்போ நீ 2 புள்ள வச்சுக்கிற, நான் 2 பொண்ணு வச்சுக்கிறேன். உன் பிள்ளைக்கு பொண்ணு கேட்க வரும்போது நீ என்ன கேட்குற? பொண்ணு நல்ல பொண்ணா, ஆமாம், நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா, நல்ல குடும்பமாக அதையே பார்க்குற. போனவொடனே எத்தனை சவரம் போடுவேன், கார் வாங்கி கொடுப்பியா, பங்களா வாங்கி கொடுப்பியா, வீடு வாங்கி கொடுப்பியான்னு வியாபாரம் பண்ணுறாங்க போய். அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? சரி, பொண்ணு வீட்டுக்காரன் கடை வாங்கி நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாங்கி வச்சுட்டான்னா அவன் கடைசியில் அந்த கடனை கொடுக்க முடியாது, தூக்கு மாட்டின்னு சாவறான். அப்போ மரும்புள்ள என்ன பண்ணுறான்? நம்மளால் தான் நம்ம மாமியார் வீடு கெட்டுதுன்ட்டு மாமியார் வீட்டுக்கு மரும்புள்ள போயிடுறான். அம்மா அப்பாவை அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்றான். இதெல்லாம் நடந்துக்கினுக்குது. எல்லார் குடும்பமும் ஒன்று தான். நான் கஷ்டப்பட்டா அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்ட மாதிரின்னு மனசில் நினச்சான்னா யாருக்கும் துன்பப்பட மாட்டான். கல்யாணம்ன்றது பணத்தில் இல்லை, கல்யாணம்ன்றது பொருளில் இல்லை, மனசில் இருக்குது. அந்த மனம் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகிற மாதிரி கல்யாணம் பண்ணணும். எந்த வீட்லையாவது பெண்ணுக்கு கொடுமை, பெண்ணுக்கு எதிரி, பெண்ணு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எந்த ஆம்பளையாவது பெண்ணுக்கு எதிரியாகிறான்னா? ஒவ்வொரு வீட்லேயும் பெண்ணு தான் பெண்ணுக்கு எதிரியாகிறான். இதெல்லாம் யோசித்தோம்னா நமக்கு உண்மைகள் தெரியும். யோசிக்காமல் எந்த மாமனாராவது போய் எனக்கு சாரம் போடு என் பிள்ளைக்குன்னு கேட்குறேன்னா மாமியார் தான் போய் முன்னாடி உட்காந்து கேட்பேன். மாமனாரை கை கட்டின்னு உட்காந்துப்பேன் பாவமா. அதனால் அந்த வாழ்க்கை கெட்டு தான் போவோம். ஒரு வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்? புள்ள நல்ல புள்ள, பொண்ணு நல்ல பொண்ணு, புள்ள குடும்பம் நல்ல குடும்பம், பொண்ணு குடும்பம் நல்ல 2 பேரும் ஒத்து வாழும். இந்த முடிவு எடுத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அங்கே போய் பணத்துக்காக வியாபாரம் பண்ண ஆரம்பித்தா இந்த வாழ்க்கை கெட்டுத்தாம்மா போகும். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். உன்னால் தான் எங்கள் அப்பா தூக்கு போட்டு செத்தாருன்னுவாங்க, உன்னால் தான் என் குடும்பம் கெட்டுதுன்னுவாங்க. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அப்போ இது என்ன ஆகும்? பகை தானே வளரும். அப்படி தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இன்றைக்கி. எனக்கு 2 ஆம்பளை பசங்க. நான் பொண்ணு கட்டும்போது என்ன கேட்டாங்க, சாமி என்ன கேட்குறீங்கன்னாங்க. ஒன்றும் கேட்கலப்பா, பொண்ணு கேட்குறேன்ப்பா நான். இல்லை, சவரனை பற்றி நான் கேட்கவே வரல. நீ விருப்பம் தான் போடு, விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி வேணும், எனக்கு நல்ல மருமவளாக இருக்கணும், அதுதான் நான் கேட்க வரேன்னு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு டீ கொடுக்குறாங்க, காப்பி கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, எனக்கு தண்ணி வச்சு காய வச்சு கொடுக்குறாங்க, என் துணி துவைச்சி போடுறாங்க. ஆனால் நான் அன்றைக்கி வியாபாரம் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? மரியாதையே இருந்திருக்காது எனக்கு. அதனால் வாழ்க்கையை யோசிக்கணுமா. யோசிக்காமல் ஏதோ காசு பணத்தில் வாழ்க்கை இல்லை, மனசில் இருக்குது. அந்த மனம் ஒத்து போகணும். அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நல்லா. முன்காலத்தில் இந்த காமராஜர் ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தார். ஆமாங்க. அந்த திட்டம் எதுக்காக எடுத்துன்னு வந்தார்னா, ஏழை மாணவருங்க படிக்கணும், அவங்க படித்தா தான் அறிவு வளரும், அவங்க படித்தா தான் நாகரிகமாக வாழ முடியும் அப்படின்றதுக்காக அவர் பல திட்டங்களை மாணவர்களுக்கு எடுத்துன்னு வந்தார். அது எதுக்காக எடுத்துன்னு வந்தார்னா,
ஒரு 4 மணிக்கு கணவன் ஏர் ஓட்டின்னு போயிடுவான். 8 மணிக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகணும். பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா இருந்து சாப்பாடுக்கு போட்டு அமுச்சிடுவாங்க. ஆனால் மத்தியானம் அம்மா இருக்க மாட்டாங்க. அதனால் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் திருப்பி போகிறதில்ல. அதனால் மதிய உணவுன்னு அவர் எடுத்துன்னு வந்தார். அவர் இப்போ வந்து பெரிய ஒரு யோகி. அவர் மனிதன் கிடையாது. காமராஜர் வந்து ஒரு யோகி. அவர் ஞான பாதையில் போனவர். அதனால் கல்யாணம், காசி, சொத்து, சுகம் எதையும் சேர்த்துக்கல, பற்றற்று இருந்தார் அவர். ஆனால் அப்படி போன ஆம்பளைக்கு 8 மணிக்கு பொம்பளை கஞ்சி எடுத்துன்னு போவாள். அந்த கஞ்சியை ஊற்றிட்டு அந்த ஆம்பளை ஏறு விழும்போது இவன் அண்டை கழிப்பாள். அதே மாதிரி அறுப்பாக இருக்கும்போது பொம்பளை அறுப்பாக இருப்பாள், செம தூக்குவாள், வரப்பு தாண்டி போவாள். அப்படி தாண்டி போகும்போது 9 மாதம் புள்ளதாசி கூட அப்படி தூக்கின்னு போனாங்க. அதனால் டெலிவரி ஆகும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே இடுப்பு வலி வரும், எத்தனை போய் சேர்த்தா வீட்லேயே டெலிவரி ஆகிடும். ஆனால் இப்போ டெலிவரி யாருக்கானா ஆகுதா பார்த்தியா? எல்லாருக்கும் ஆப்ரேஷன் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நோவாமல் டேபிள் சேர்லேயே உட்காந்துங்கிறாங்க. உடம்பு அசைவே கிடையாது, உடம்பு உழைப்பே கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு உடம்பு கொஞ்சம் அசையுதுன்னுட்டு இது மிக்ஸி வாங்கி கொடுத்துட்டோம். அப்போல்லாம் மிளகா அரைச்சாங்க. நம்ம பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு வலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிரைண்டர் வாங்கி கொடுத்துட்டான் இல்லையா? துணி துவைச்சா இடுப்பு வலி எடுக்குதுன்னு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்டான். அப்போது பொம்பளைங்களெல்லாம் ஆம்பளைங்க கெடுத்துட்டாங்க. பொம்பளைங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண, ஆஹா நம்ம புருஷன் நல்ல புருஷன் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு இவங்க உடம்பை கெடுத்துக்கினாங்க. இன்றைக்கி எந்த பொம்பளை டெலிவரிக்கு போனாலும் ஆப்ரேஷன் தான் ஆகிப்போச்சு. அப்போ வீட்லேயே டெலிவரி ஆச்சு. காரணம்னா உழைப்பு அப்படி இருந்தது. இன்றைக்கி வருமானங்குது, ஆனால் உடல் உழைப்பு கிடையாது. மன ஓச்சல் இருக்கும், ஆனால் உடல் உழைப்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் ஆரோக்கியமாக எங்கேருந்து இருக்கிறது? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன் நமக்கு ஆரோக்கியமாக இல்லை? அப்போ இருந்தவங்க ஏன் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு யோசித்தா தான் நமக்கு தெரியும். யோசிக்காமல் நம்மளையே நம்ம யோசித்துட்டோம்னா விடை கிடைக்காது. சொல்லுமா? கடவுள் என்ற பொருளை இருக்குது, ஆனால் நம்ம அதை தேடினதும் கிடையாது, அதை அறிஞ்சதும் கிடையாது. இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற பாடத்தில் அதை தேடிக்கணும் இருக்கிறோம், அதை அறியணும்னு முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு அதை அறிஞ்சிடுவோம். அதை அறியும் போது தான் நமக்கு தெய்வத்தினுடைய உண்மையெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்குது, ஏன் தெய்வத்தை நம்ம வழிபடணும், நம்ம எங்கிருந்து வந்தோம், எதோட சேரணும் அப்படின்றதெல்லாம் அப்போ தான் புரியும் நமக்கு. தெய்வத்தை யார் ஒருத்தன் பார்த்தானோ, தெய்வத்தை யார் ஒருத்தன் உணர்ந்தானோ, அவனால் வந்து எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ பண்ண முடியாது, அவனுடைய மனம் இடம் கொடுக்காது. அப்போ தெய்வத்தை பார்க்காதவங்களுக்கு பல வேஷங்கள் கட்டலாம், பல ஆடம்பரங்கள் பண்ணலாம், பல கூத்துக்கள் ஆடலாம். ஆனால் இதையெல்லாம் அவன் யாராவது எதையாவது பண்ணிக்கின்னு போட்டோம், நம்ம அதை பேசி காலத்தை வீணாக்கிக்கின்னு நம்மளுடைய எண்ணங்களையும் கெடுத்துக்கின்னு இருக்க வேணாம். நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணி முடிவை தேடுவோம். அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எனக்குள்ளே இருந்த ஒரு பரம்பொருளை நான் அறியலை, இது வரைக்கும் அறியாமையே முட்டாள்தனமாக என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்றதாக சொல்கிறாரு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை நான் தெரிஞ்சுக்கின பின்னாடி, என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ, நான் தெரிஞ்சுக்கின மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்தியை அவங்கவுங்க அறியணும். அது மாதிரி எந்த திறமசாலி வருவான்னு தெரியலையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு. என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே, கடவுளோடவே நான் இணைஞ்சு வாழ்ந்து நான் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன், கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றாரு. மனிதன் அவங்க மகான்கள், ஞானிகள், சித்தர்கள். ஆனால் அவங்க வந்து கடவுளோடு வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம வாழ முடியுமா அப்படின்னா கற்பனையில் நம்ம போயிடக்கூடாது, நிஜத்தில் போகணும். நம்மளால் முடியாது. சும்மானா முடியும்னு பொய் சொல்லிக்கின்னு ஏமாற்றிக்கின்னு இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொந்தம் கிடையாது, உறவுகள் கிடையாது. இப்போ காட்டில் எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, அது உறவுகளை வளர்க்கலை, அது உறவுகளோடு தான் பிறந்தது.
ஆனால் பிறந்த உடனே உறவு முறிஞ்சு போகுது. உறவு முறிஞ்சு போனதால் அதுக்கு கவலைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம பிறக்கும்போது உறவுகள் தெரியல, ஆனால் வளர வளர உறவுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உரிமைகள் அதிகமாக ஆக்கிக்கணும். அதனுடைய விளைவுகள் பிரிவுகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாத மனநிலைக்கு வந்துடுறோம். காரணம், மனிதனுக்கு மனம் இருக்குது. இந்த மனமாகப்பட்டது கற்பனையில் கலங்குது. மனசனுடைய தன்மையே என்னன்னா கற்பனை தான். நான் போன மாதம் கூட அவங்க வீடியோவில் கேட்டப்போ அந்த இவர் கேட்டார், காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதல் என்றது ஒரு கற்பனை, காதல் என்றது ஒரு நிஜம் கிடையாது. ஏன் நிஜம் கிடையாதுன்னா, காதல் என்றது எப்படிப்பட்டது? கைப்படாதது, கண் தொடாதது, மனம் அறியாதது காதல். அந்த காதல் தனி ஒரு ஆணு மேலேயும் ஒரு பெண்ணு மேலே தான் வரும். காதல் அப்பா மேலே பண்ணுறேன், அம்மா மேலே பண்ணுறேன்னா, ஒரு ரோட்டில் எங்கள் அம்மா போகிறாங்க, யாராவது கேட்குறது யாருங்க போகிறேன்னு என் காதலி போகிறான்னு சொல்ல முடியுமா நம்மளால? இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற விஷயம். காதல் என்றது ஒரு பெண்ணு மேலே ஒரு பையனுக்கு வரக்கூடியது மட்டும்தான் காதல். மீதி தாய் மேலே வர்றது, தகப்ப மேலே வர்றது, பிள்ளைங்க மேலே வர்றதெல்லாம் பாசம், ஆசை. காதல் வராது. காதல் வந்தால் அது குடும்பமாகவே இருக்காது. அதனால் காதல் என்றது வேறு. அப்போது ஒரு பொண்ணு ரோட்டில் போகிற, அது யாருன்னா என்னுடைய காதலின்னுவோம். அதே பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன சொல்லுவான்? என் காதலி போகிறான்னு சொல்லுவான், என் மனைவி போகிறான்னு சொல்லுவான். அப்போ காதல் என்றது கைப்படாத வரைக்கும் தான் காதல். கைப்பட்டால் அது காமம். அப்படிப்பட்டது காதல் அது. அதனால தான் காதல் என்றது பொய் என்றது. இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரேன்னு இல்லாதது. ஆனால் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ சாதாரணமாக தலையில் முடி இருக்கிறது சகஜம். அதை போய் கரும் மேகம் பண்ணுவான், என்னென்னமோ வர்ணிப்பான். மூக்கை கேட்டால் மூக்கு சொல்லி ஒரு மூக்கை கேட்டால் மேடு மேடுன்னுவான். ஊழ தள்ளுற கண்ணை பார்த்தா கழல் விழின்னுவான். கருகாப்பல்ல பார்த்தா முத்து போல பல்லுன்னுவான். இது எல்லாமே ஒரு கற்பனை, நிஜம் கிடையாது. ஆனால் காதல்ன்றது ஒரு கற்பனையில் போடுறது. காதல்ன்றது எப்போ நிறைவேறும்னா மரணம் அடைஞ்சால் நிறைவேறும். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம மரணம் அடையணும், அதான் காதல். இப்போ தாஜ்மஹால் கூட காதல் சின்னம், அது காதல் சின்னம் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் காதல் சின்னம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டு இல்லாத விஷயத்த சொல்கிறேன். அது ஏன் காதல் சின்னம்னு சொல்கிறேன், ஏன் காதல் சின்னம் இல்லைன்னு சொல்கிறேன். காதல்ன்றது தாஜ்மஹால் மும்தாஜிக்காக ஷாஜகான் கட்டினது. அவன் கணவன் மனைவி, குழந்தை குட்டி பெற்றவன். அப்போ மனைவிக்காக கட்டப்பட்டது காதல் சின்னம் அல்ல. ஆனால் அது காதல் சின்னம்னு சொல்கிறேன். ஏன்னா ஷாஜகானுடைய முந்தார தாயினுடைய பிள்ளை ரஹீம் என்றவன் ஒருத்தன். அவன் ஒரு வேலைக்கார பொண்ணை காதலிக்கிறான். அந்த வேலைக்கார பொண்ணை காதலிக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணிடுறான், இவனுக்கு அரசபை சூட்டனா அவன் சித்தி என்ன பண்ணிடுறான், நம்ம பிள்ளைக்கு அரசனா இல்லாமல் போயிடுவான் அப்படின்ட்டு ஷாஜகான் அவனை பிடிச்சி ரஹீமை உள்ளே போட்டு ஷாஜகானுக்கு பட்டம் சூட்டுவாங்க. ஆனால் உண்மையான அரசனாக வர வேண்டியவன் ரஹீம். அப்போ அந்த ரஹீமை உள்ளே போட்டதால் அவன் இருந்தாவே ஆபத்து, இவனுக்கு பதவி கிடைக்காதுன்றதுக்கு அவனை கொல்ல சொல்கிறான் சித்திக்காரி. அப்போ அப்பங்காரன் கொல்றதுக்கு ஆர்டர் போடுறான். அந்த சாக போகிற நேரத்தில் இந்த வேலைக்கார பொண்ணை போய் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கைட்டு இவன் போட்டுக்கணும், இவனுடைய ட்ரெஸ் எல்லாம் அவளை போட்டு அவனை வெளியே அமுச்சுட்டு இவளை சுட்டுறாங்க. அப்போ அதுதான் காதல். ஆனால் அவங்ககிட்ட வசதி இல்லை. ஷாஜகான் கிட்ட வசதிக்குது, ராஜாவாக இருக்கிறான். நினைவு சொன்ன அவனால் கட்ட முடியாது, இவனால் கட்ட முடியும். இவன் கனவு மனைவியோடு வாழ்ந்தான், அவன் காதலோடு வாழ்ந்தவன். அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு பேட்டர்ன் பண்ணிக்கின்னு எடுத்துக்கு தெரியுறான். அதுக்கு வசதிகள் இல்லை அவங்ககிட்ட. அப்போ இங்கே மும்தாஜ் செத்த உடனே இவன் சொல்கிறான், கிரேக்க நாட்டு சிற்பிக்கிட்டெல்லாம் சொல்கிறான், இது மாதிரி ஒரு காதல் சின்னம் கட்டி கொடுத்தா உங்களுக்கு என்ன தேவையை கொடுக்குறேன்னும் போது கிரேக்க நாட்டு சிற்பிங்கெல்லாம் மாடல் காட்டுறாங்க. ஆனால் அந்த மாடலை காட்டி இவன் ஷாஜகானுக்கு பிடிக்கல. அப்போது இவன் யாரும் மானா போடாட்டுன்னு விட்டுட்டு உட்காந்துடுறான். கவலை இல்லை, நம்மளால் கட்ட முடியலையேன்ட்டு. அந்த நேரத்தில் இவன் நிற்கிறான் வீட்டு வாசப்படியில். காவலங்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறேன், அந்த பேட்டர்ன் மன்னர் பார்த்தாருன்னா கட்டுவார் அப்படின்ட்டு. இல்லை பார்க்க மாட்டார். இல்லை நீ போய் சொல்லுவார். போய் சொல்லும் போது எப்படி இருக்கிறான் ஆள் அப்படின்னு, அழுக்கு துணியுமா ஏதோ ஒரு துணி போட்டு ஒரு பொம்மை மூடி வச்சுருக்கிறான். சரி வர சொல்கிறான்னா உள்ளே பார்த்தா தாஜ்மஹாலுடைய பேட்டர்ன்.
அந்த தாஜ்மஹாலினுடைய பேட்டனை ஷாஜகானுடைய அரசபையில் அவனுடைய பணத்தை உபயோகப்படுத்தி இவனுடைய காதலிக்காக சின்னம் கட்டணும். அதான் காதல் சின்னம். ஆனால் இது வெளி உலகத்துக்கு வராமல் போச்சு. அப்போ இந்த காதல் சின்னம் கட்டின உடனே ஷாஜகான் கேட்குறான், உனக்கு என்னடா வேணும்? இவ்வளோ பெரிய அழகான மாளிகையை கட்டி கொடுத்துக்கிற உலகம் வைக்கிற மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உனக்கு எது வேணும்னாலும் கேளு. ஏன்னா இவனுக்கு அண்ணன் தெரியாது. உனக்கு எது வேணும்னாலும் கேளு. அவன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே வேணாம், இதில் ஒரு வாட்ச்மேன் வேலை கொடுத்தா போதும்ன்றான். ஏடா இவ்வளோ பெரிய வேலையை செய்யட்டும் வாட்ச்மேன் வேலை கேட்குறானேன்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வாட்ச்மேன் வேலையை கொடுக்குறான். டெய்லி ஷாஜகான் அந்த இதுக்கு மசூதிக்கு வர்றதுக்கு, தாஜ்மஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் தொழுகை நடத்துகிறான். இவன் தொழுகை நடத்தும் போது ஒரு நாள் ஷாஜகான் வந்துடுறான். அப்போ இவன் சொல்லின்னுக்கிறான், அலிமா, அந்த பேர் பொண்ணு பேர் அலிமா, அலிமா நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய காதல் சொன்ன நிற்கும் அப்படின்னு சொல்லின்னுக்கிறான். ஷாஜகான் வந்து நிற்கிறான். அப்போ அவன் கேட்குறான், யாரா இந்த அலிமா? என் மும்தாஜ் எங்கடா? மும்தாஜ் யமுனையில் விட்டடா. இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அவங்க சொல்கிறான், அப்போ இது எப்படிடா இது? உள்ள உலகத்துக்கு அலிமாவே இருந்துட்டு போட்டோம், வெளி உலகத்துக்கு அது மும்தாஜ்ன்றதை இருக்கட்டும்னுறான். ஏன்னா அரசாவை, அதனால் அது ஷாஜகான் மும்தாஜை காதல் சின்னம்னு ஆகிப்போச்சு. ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் ரஹீம் அலிமான்ற ஒரு காதலர்களுடைய சின்னம் தான் அது. இப்படிப்பட்ட வரலாறுகள் ஏராளமாக மண்ணில் உண்மையான விஷயங்கள் மறைஞ்சு போயிருக்கு. அது மாதிரி தெய்வ விஷயங்களும் ஏராளமாக மண்ணில் மறைஞ்சு போயிருக்கு. அந்த தெய்வ விஷயங்களை எடுத்து சொன்னதான் மகான்கள். மகான்கள்னு ஒருத்தர் வரலன்னு சொன்னால் கடவுளை பற்றி மனிதர்களால் தெரிஞ்சுக்கின்னு இருக்க முடியாது. மகான்கள் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி அறிஞ்சு, அதனுடைய சக்தியை பற்றி அறிஞ்சு, அதனுடைய செயலை பற்றி அறிஞ்சு, அதனுடைய நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னுட்டு எல்லாத்தையும் விலைக்கு சொன்னவங்க தான் மகான்கள். ஏன் அந்த மகான்களால் சொல்ல முடிந்தது, இந்த மனிதர்களால் சொல்ல முடியல? மனிதர்கள் ஆசையில் அலையிறோம். ஆசையில் அலையிறவனுக்கு ஆண்டவனை பற்றி அறிய முடியாது. ஆசை அற்றவனுக்கு ஆண்டவனோட உறவு கொண்டதால் அவன் மகான்கள் மனுஷனுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிறான். இதில் என்ன ஒன்றுன்னா சின்ன தவறு நடந்து போச்சு. அது என்ன தவறு அப்படின்னா, கடவுளை அவங்க புகழ்ந்து செய்யுள் வடிவிலேயே பாடிட்டாங்க. அந்த செய்யுள் வடிவிலேயே பாடினதை சராசரி பாமரை மக்களுக்கு அது விளக்கங்கள் புரியாமையே போயிடுச்சு. ஆனால் மற்ற மதங்கள் எழுத்து வடிவில் எழுதி வச்சதால அவங்கவுங்க மதத்தை பற்றியும் அவங்கவுங்க புகழை பற்றியும் தெரியுது. இப்போ கடைசியாக 200 வருஷத்துக்கு முன்னே வந்த வள்ளலார் கூட வெறும் பாடல் செய்யுள் வடிவாக தான் இருக்கும். அவருடைய பாடலை கூட யாரும் விளக்கம் சொல்ல முடியாது சரியா. இந்த மாதிரியான ஒரு செயலால் தான் இந்த இந்து மதத்தினுடைய புனித தன்மையை மறைஞ்சு போச்சது. ஆனால் மகான்கள் எடுத்து சொல்லாத விஷயமே கிடையாது. தெய்வத்தை பற்றி இந்த மனிதன் உணரணும்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறான். இது சில பேர் புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன இந்த தெய்வ விஷயத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்கிறேன், எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மகான்கள் போன நிலைக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, உறவுகள் கிடையாது, பிள்ளைக்குட்டிகள் கிடையாது, தொழில் கிடையாது. ஆனால் நம்ம சராசரி மனிதன் குடும்பங்கள் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது, இவ்வளவும் வச்சுக்கின்னு நம்ம வாழ்ந்தாகணும். அப்போ வாழும்போது நம்ம ஒரு தொழில் செய்யணும். தொழில் செய்யும்போது அதுக்கு ஒரு நேரம், குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கு ஒரு நேரம், பிள்ளைகளை பார்க்கணும் அதுக்கு ஒரு நேரம், தெய்வத்தை பார்க்கணும் அதுக்கு ஒரு நேரம். இவ்வளோ நேரங்களை இவன் சரி பண்ணுறதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு போகுது. மனிதன் பிறப்பிலேருந்து தேடுறான், தேடல் தேடல் தேடல்னு தேடுறான். பிறக்கும் போதே தாயை தேடணும், பிறந்து வளர்ந்த உடனே தந்தையை தேடணும். 2 பேரும் தெரிஞ்சுக்கின உடனே படிப்பை தேடணும், படிப்பை தேடின உடனே தொழிலை தேடணும், தொழிலை தேடின உடனே மனைவியை தேடணும், மனைவியை தேடின உடனே மக்களை தேடணும். இதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு போகுது. ஆனால் இவன் எதை தேட வந்தானோ அதை மறந்துட்டான், தேட வேண்டியதை இழந்துட்டான். தேவையற்றதெல்லாம் தேடிக்கணும் உறவுகள். ஆனால் அந்த உறவுகளால் இவனுக்கு கிடைச்ச மிச்சம் என்னன்னா துன்பம். உறவுகளால் ஏற்படுறது துன்பம் தான் ஏற்படுமே தவிர இன்பம் வரவே வராது. 10% உறவுகளால் இன்பம் வருதுன்னு சொன்னால் 90% துன்பங்கள் தான் வரும்.
ஒரு மனிதன் இருக்கும்போது கொடுத்தா அவன் நல்லவன், இல்லாத போது இல்லைன்னுட்டான் அவன் கெட்டவன். இது இயற்கையான விஷயமாயி போச்சு இந்த உறவுகள் கிட்ட. நேற்று இருந்தது கொடுத்தான், இன்னைக்கு இல்லைன்றான்னு ஏற்றுக்கவே மாட்டான். கொடுக்கலையே அப்படின்ற குறையத்தான் சொல்லுவான். அதே நேரத்தில் நீ கொடுத்துட்டு திருப்பி கேட்டீங்கனாலும் அது பகையாக தான் மாறும். இதுதான் இந்த உறவுகளினுடைய நிலை. அதனால தான் சொன்னான், கடன் கொடுத்தா கூட நீ அடுத்தவனுக்கு கூட உறவுக்கு கொடுக்காதேன்னா. அக்காவுக்கு கொடுக்காதே, தங்கச்சி கொடுக்காதே, தம்பிக்கு கொடுக்காதே, அண்ணனுக்கு கொடுக்காதே அப்படின்னா. ஏன்னா கொடுத்தா பகை வரும், அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா பயம் வரும். ஆனால் இது ரெண்டுமே டேஞ்சரானு தான். கடன் கொடுக்கறதும் டேஞ்சர் தான், கடன் வாங்கறதும் டேஞ்சர் தான். அதனால தான் சொன்னான் இலங்கை வேந்தன், கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்து போச்சுன்னா கூட ஒரு 3 மாதம்தான் துக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் மாமல் வாழ்க்கைக்கு வந்துடுவோம். ஆனால் கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறை கடன்காரன் எதிர் வரும்போதும் யமம் வர மாதிரியே இருக்கும், ஒரு பயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீடர்களாக இருக்கட்டும், பொது மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழ கற்றுக்குங்க. உங்களுடைய உழைப்பை மீறி நீங்கள் ஆசைப்படும் போது கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க. கடன் வாங்கும்போது துன்பங்கள் அதிகமாக சூழ்ந்துடும் உங்களை. உங்களுடைய உழைப்பே வீணாக போயிடும். உங்களுக்கே உதவாத எவனோ சாப்பிட்டு போகும். இதை மறந்துடுங்க. இது மாதிரியான நிலைகள் எல்லாம் மகான்களுக்கு கிடையாது. மகான்களுக்கு இருந்ததால, இந்த மாதிரி நிலைகள் இல்லாததால் அவங்க தெய்வத்தோடவே உறவாடினாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ சிக்கல்களை வச்சுக்கின தெய்வத்தோட உறவாடினோன்னா பெரும்பாடு. ஆனால் இதை தவிர வேற வழியும் கிடையாது. இதில் அதோட உறவாடித்தான் ஆகணும். இல்லைன்னா நீ பூமியில் பிறந்ததை வீணாக போயிடும், மிருகம் மாதிரி ஆயிடும், மனித மாதிரியே இருக்க மாட்டேன். மனிதன்ற ஒரு உடலுக்கு தான் தெய்வம்ன்றது ஒன்று தெரியும். மனிதன்ற ஒரு உடலில் தான் தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியை உணர்றதுக்கு மூலாதாரம்னு ஒரு பொருள் மனிதனுக்கு மட்டும்தான், அது மற்ற ஜீவராசி கிடையாது. அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை மனிதன் உணரலன்னு சொன்னால் அவன் மிருகமாகவே மாறிடுவான். அதனால தன்னை தான் அறியணும், தன்னையே தான் அர்ச்சனை செய்யணுன்ற திருமூலம். நீ வேற எங்கேயும் கோயிலுக்கு போய் எந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாம், உனக்கு அர்ச்சனை பண்றான். நான் நல்லா சம்பாதிச்சேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றினேன், எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன், என் தங்கச்சியை காப்பாற்றினேன், என் தம்பியை காப்பாற்றினேன், என் குடும்பங்கள்லாம் காப்பாற்றினேன். ஆனால் இவ்வளோ நான் சம்பாதிக்கிறதுக்கும் இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்கும் எது காரணமாக இருந்த பொருளை நான் ஒரு நாளும் நினச்சதில்லை. என் உடலில் உயிர்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ வேலையும் என்னால் செய்திருக்க முடியாது. அப்போ என்னை காப்பாற்றின்னு வந்த உடலில் நான் ஊரெல்லாம் காப்பாற்றின தவிர என்னை காப்பாற்றின உயிரை நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. அப்போ என்னை காப்பாற்றின உயிரை நான் நினைக்கிறது தான் இந்த யோக பாடசாலை. இந்த யோகத்தால் மட்டும்தான் தன்னுடைய உயிரை தான் உணர முடியும், தன்னுடைய நினைவை தான் உயிரில் பதிக்க முடியும். அப்படிப்பட்ட யோகத்தை நீங்கள் சீரான முறையில் கை கொண்டு செய்துன்னு வந்தீங்கன்னா ஒரு நாள் அதனுடைய பலன் வீணாகவே ஆகாது. தெய்வம் எப்பவுமே நம்மளுடைய உழைப்பை எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனால் தெய்வத்தினுடைய அருளை நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து வாழறோம். இது மனிதனுக்கு இயல்பு. ஏன்னா இயலாமை, இவன் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை இல்லாத வாழத்தால இது மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குது. நான் சம்பாதிக்குவேன், என்னால் முடியும், நான் சாப்பிடுவேன் அப்படின்ற தைரியம் இல்லாதால கடவுளை கும்பிட்டா வருமா, இல்லை ஒரு உறவுக்காரர்கிட்ட உறவு வச்சுக்கினா கிடைக்குமா அப்படின்ற மனநிலையில் வாழும்போது நம்ம அடுத்தவங்க தெய்வத்திலேயே வாழணும். ஆனால் கடவுள் யார் தெய்வலையும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கடவுள் தெய்வத்தில் நம்ம வாழ்ந்தே ஆகணும். ஏன்னா நம்ம மனிதர்கள், அவங்க ஒரு கடவுள். கடவுளுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு கடவுள். நம்ம மனிதர்கள் இறப்பு பிறப்பு உள்ளவங்க. இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில இறைவனை பிடிக்கணும். அந்த இறைவனை பிடிக்கிறது தான் யோகமாகப்பட்ட பாலம். அந்த பாலத்து மேலே பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடைவீங்க. அதை அடையிறதுக்கு ஓயாத முயற்சிகள் பண்ணுங்க. அது நல்ல நிலைக்கு உங்களுக்கு போகும். முக்கியமான காரணம் இதில் ஒன்றே ஒன்று, எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் தள்ளாடிட மாட்டீங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் ஆரவாரம் பண்ண மாட்டீங்க. அமைதியோடு வாழறதுக்கு வழிவகுத்து கொடுக்கறது இந்த யோக பாடசாலை தான். யோகம்தான் அதுக்கு வழி. மீதி எத்தனை கோடி தெய்வ வழிபாடு பண்ணிடலாம், அது அந்தந்த நிமிஷம்தான் அமைதி கிடைக்கும். நீ கோயிலை விட்டு வெளியே போனால் பழைய நிலைக்கு வந்துடுது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்பவுமே உன் மனசில் நிலையாக நிற்கக்கூடியது அமைதி. இந்த அமைதியை தேடி தான் மனுஷன் உலகம் ஃபுல்லாக அலையிறான். ஆனால் அது கிடைக்கல.
காரணம் என்ன, அந்த அமைதின்றது உலகத்தில் இல்லை, கடவுள்கிட்ட இருக்குது. இன்பம் உலகத்தில் இருக்குது, துன்பம் உலகத்தில் இருக்குது. ஆனால் அமைதி ஆண்டவன்கிட்ட இருக்குது. அந்த ஆண்டவனை தேடி பயணம் பண்ணும்போது தான் நமக்கு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் நம்ம அமைதியான வாழ்க்கை வாழ வைக்கும். அதனால் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதனால் மகான்கள் சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு நம்மளால் முடியும் அப்படின்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய நிலை வேறு, நம்மளுடைய நிலை வேறு. அவங்களுடைய வாழ்வு வேறு, நம்மளுடைய வாழ்வு வேறு. அதனால் நம்ம வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம், தெய்வத்தையும் வழிபடுவோம். அந்த தெய்வ வழிபாடு நம்மளை ஒரு நல்ல நிலையில் நிறுத்தும். அதனால் அதுக்காக முயற்சிகள் பண்ணுங்க. யார் நல்ல கேள்வி கேட்குறங்க?